இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்துக்கும் இந்த சின்னதா ஒரு விக்கிற டெம்பிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது கோயில் இடிக்கிறாங்க சொல்றப்ப அதை எப்படி நம்ம தடுக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல எப்படி அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது? முதல்ல கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு, அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம அந்த கோயிலுக்கு போய் ஆகம விதிகளோ வைதிக விதிகளோ அதுக்குள்ள வரணும். இப்போ இந்த மாதிரி உடைக்கிற கோயிலுங்க அந்த கோயிலெல்லாம் சக்தி இல்லையா இல்லை எப்படி? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். ஓகே சுவாமிஜி, இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நிறையா இந்த டெம்பிள் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த டெம்பிள் இடிக்கிறதோ இந்த டெம்பிள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலையோ அப்படின்னு நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பாக சுவாமிஜி, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த டெம்பிள் அதாவது ஒரு கோயிலுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கோயில் அமைக்கிறாங்களே அந்த மரத்துக்கீழோ அந்தமாரி ஒரு கோயில், ஒரு ஷ்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்தலத்துக்கும் இந்த சின்னதாக ஒரு விற்கிற டெம்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அதாவது முதல்ல கோயில் அப்படின்னு சொன்னால் அதில் ஆகம விதிகளோ வைதிக விதிகளோ அதுக்குள்ளே வரணும். அதுதான் ஒரு ப்ராப்பரான டெம்பிள். அதாவது அந்த அந்த கோயிலில் என்னென்ன இங்கே இருக்கணும், கணபதி இங்கே தான் இருக்கணும், முருகன் இங்கே இருக்கணும், மெயின் ஷ்ரைன் இங்கே இருக்கணும், இந்த மாதிரியான கொடிமரம் இருக்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. இந்த மரத்துக்கு கீழே இந்த மாதிரியான இருக்கிற கோயில்கள் கோயில்கள் அப்படின்னு ஆகம விதிக்கும் தந்திர விதிக்கும் உட்பட்ட கோயில்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம மலேசியாவில் பார்த்தோம்னா பெரும்பாலுமே சிவாகம விதிக்கு உட்பட்ட கோயில்கள் தான் இருக்கு. அந்த சிவாகம விதி பிரகாரம் அந்த கோயில் கட்டப்பட்டு அங்கே பூஜை பண்ணப்பட்டது. இப்போ ஒரு மரத்து கீழே இருக்கு அப்படின்றது அந்த மரத்து ஒரு தனிப்பட்ட நபரால் அந்த மரத்துக்கு கீழே அவரோட தேவைக்கோ இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்க தேவைக்கோ இல்லை மக்களோட தேவைக்கோ அது வைக்கப்பட்டிருக்கும். அதில் இந்த ஆகம விதியோடைய விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணப்படாது. ஒரு வேப்பிலை மரத்துக்கு கீழே ஒரு சூலத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இப்போ ஒரு கோயில்னா நித்தியமும் 2 நேரம் பூஜை இருக்கணும், நெய்வேத்தியம் இருக்கணும். அங்கே அது தேவையில்லை. ஸோ இந்த ஆகம விதிக்குள்ள அந்த தனிப்பட்ட நபர் அவர் நினச்சி அங்கே பிரதிஷ்டை பண்ணாரோ அதுக்கான இடம் தான் இந்த மரத்துக்கு கீழேயோ இல்லை சின்ன இடங்கள் உள்ளது. ஆனால் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன். கோயிலுக்கு இப்படி தான் போகணும், இந்த இடத்துல தான் நம்ம இது பண்ணணும், இந்த இடத்துல தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கு. சரி சுவாமிஜி, அதாவது ஒரு ரூல்ஸ் வச்சு இது விதிமுறைகள் வச்சு படுறது தான் கோயில். இப்போ இந்த டெம்பிள் அப்படிங்க சொல்கிறப்ப இந்த டெம்பிளோட ஃபங்க்ஷன், கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொடுக்குற இடம் மட்டும் இல்லாமல் அந்த கோயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்ட ஒரு சமுதாய வளர்ச்சிக்கும் கொடுக்கக்கூடிய சமுதாய வளர்ச்சியை சிந்தித்து இயங்கக்கூடிய இடமாக கூட இருந்திருக்கு. நம்ம பார்த்தோம்னா இந்த ராஜேந்திர சோழன் கட்டின கோயில்கள்லாம் பார்த்தோம்னா அங்கே அன்னதான மடம் இருக்கும். அதே மாதிரி சத்சங்கம் பண்ணுறதுக்கான, அதாவது யாராவது பெரியவர்கள் வந்தால் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு போதிக்கிறதுக்கான இடம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா சின்ன சின்ன ஒரு ஜெயில் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அது இப்போது நம்ம என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு நேரடியாக அவங்கள பிடிபட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி நல்ல விஷயங்கள் சொல்கிறது? அப்போது அங்கே கீழே இருந்ததுன்னா இந்த பெரியவர்கள் சொல்கிறத கேட்டு அவங்க திருந்துறதுக்கான இடங்கள். அதே மாதிரி பெரிய வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வந்தாலுமே நம்ம பார்த்தோம்னா கோயில் எப்பயுமே அதோடைய அமைப்பு கொஞ்சம் மேடான இடத்துல செய்யப்படும். இந்த தண்ணி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற இடங்கள்ல தான் செய்யப்படும். இந்த மாதிரி செய்யப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, இல்லைன்னா ஒரு தீ விபத்து ஏற்படுது. அப்போது அந்த கோயில் அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலில் பார்த்தோம்னா நம்மளுடைய ஆன்மீக தன்மையை வளர்க்கறதுக்காக, அதாவது நம்மளுடைய உள்ளுணர்வை சித்த ஏகாக்கிரதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனதுடைய ஒரு நிலைப்பாடு, மனசுடைய சுத்தி, சித்த ஏகாக்கிரத சித்த சுத்தி, இது ரெண்டுமே கோயிலுக்கு போகும்போது இது நடக்கும். நம்ம பஞ்ச இந்திரியங்களையும் ஒரு நிலைப்படுத்துவதற்கான எல்லா விஷயங்களும் கோயிலில் இருக்கும். பார்த்தோம்னா இந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க, மந்திரம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே கொடுக்கக்கூடிய இந்த
உணவு இது எல்லாமே பார்த்தோம்னா சாத்வீகமாக இருக்கும். இது இது அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் இது எல்லாமே நம்ம பஞ்ச இந்திரியங்களை மனது பஞ்ச இந்திரியங்களை அடக்கி ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த தன்மை கொண்டது. அதனால நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் சமூகத்தையும் சிந்திச்சு கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதுதான் கோயிலுடைய கட்டப்பட்ட நோக்கங்களாக முன்னாடி இருந்திருக்கு. சுவாமிஜி, ஃபர்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, என்னன்னா ஆகம விதி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆகம விதியில் கோயில் கட்டுறதுனா அது வந்து அப்படின்னா என்ன? ஆகம விதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதில் ஒரு கோயிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு ஒரு கோயிலுக்கு தேவையான எப்படி அந்த கட்டிடங்கள் இருக்கணும், எந்த மாதிரி மண்ணில் நம்ம அந்த கோயிலை கட்டணும், எந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கோயில் கட்டப்படணும், அப்புறம் அந்த கோயிலுக்கு தேவையான பூஜைகள் என்னென்ன, அதுக்கு தேவையான அந்த பூஜகருக்கு அங்கே பூஜை பண்ணக்கூடிய என்ன தன்மையில் இருக்கணும், அதுக்கு தேவையான மந்திரங்கள், இது எல்லாமே ஆகம விதிக்குள்ள வரும். ஸோ இந்த ஆகம விதி வந்து எது ரிஃபர் பண்ணுவாங்க? இந்த ஆகம விதி எல்லாருமே இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆகம விதி அப்படின்னு சொல்லும்போது அது தந்திரத்தை உட்படுத்துறது இந்த ஆகம விதியும் இருக்கு. இதுல வேதங்களை தழுவி தான் இது எல்லாமே இருக்கும். சரி, நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம். என்னன்னா வேதங்கள் அடிஸ்தானம், வேதங்களை தழுவி தான் இந்த ஆகம விதி எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி சுவாமிஜி, இப்போ ஒரு இடத்துல இப்போ நிறையா இடத்துல வந்து சென்டர்ஸ் அப்படின்னு திறக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சத்துவான் சென்டர் அந்த மாதிரி வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்காக வந்து திறக்கிறாங்க. அப்போ இந்த சென்டருக்கும் இப்போ நீங்கள் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து இட்ஸ் ஆல்சோ ஒர்க் அஸ் ஒரு ஒரு நம்மளோட ஆத்மாவை மனதை ஒருநிலைப்படுத்த ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த சென்டரோட பர்பஸ் என்ன? அதாவது சென்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இதில் பார்த்தோம்னா கோயில் அமைப்பில் பார்த்தோம்னா பஜனை மடங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பஜனை மடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கோயில்கள் கிடையாது, எல்லாரும் ஒன்று கூடி இறைவனை பஜிக்கக்கூடிய இடம், இறைவன் நாமங்களை பண்ணி இறைவன் நாமங்களை சத்சங்கம் பண்ணக்கூடிய இடம். இதுதான் பஜனை மடங்களுடைய வேலை. இங்குள்ள நம்ம இப்போ மலேசியாவை பொறுத்த வரைக்கும், மலேசியா சிங்கப்பூர் பொறுத்த வரைக்கும் இந்த சென்டர்ஸ் எல்லாமே இதை தான் செய்யுது. இந்த இதுக்கான இதுதான் இந்த மலேசியாவில் நம்ம பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பஜனை மடங்கள் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் அந்த இடத்துல வந்து சில போதனைகள் கொடுப்பாங்க, சில விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துதல், சில விஷயங்களை வந்து மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடியது. கோயில்கள் அதோட வேலைகள் செய்ய முடியாமல் போனனால இந்த சென்டர்கள் உருவாகி அவங்களுக்கு வந்து இந்த போதிக்கிறது அப்படின்னு சொல்கிறது, மக்களுக்கு கொண்டு போய் விஷயங்களை சேர்க்கக்கூடியது, மக்களுக்கு வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தை போதிக்க வேண்டியது இந்த சென்டரோட வேலையாக இருக்குது. அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம பேசியிருந்தோம், ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சூலாயுதமோ வச்சு அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சின்னதாக வச்சு வழிபடுற இந்த ஷ்ரைன்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் ஏதாவது விதி இருக்கா? இந்த ஆகம விதின்னு சொல்லிடுறீங்களா? அதேமாரி இந்த சின்ன ஸ்தலங்களுக்கு, ஐ மீன் இந்த குட்டியாக வைக்கிற கோயில்களுக்கு வந்து ஏதாவது விதி இருக்கா, இப்படி தான் செய்யணும் அப்படின்னு? அதாவது நமக்கு பிரதிஷ்டை அப்படின்னு வந்துட்டாலுமே, ஒரு மூர்த்தி அப்படி வழிபாட்டு வந்துட்டாலே அதுக்கு ஒரு சின்ன விதி எப்படியுமே இருக்கும். அது யாரு அந்த கர்த்தா, யாரு வந்து அந்த கோயிலை ஸ்தாபனம் பண்றாரோ அவரு நியமிக்கின்ற விதி. அதனால தான் இந்த கோயில் ஸ்தாபனம் பண்றவங்க கொஞ்சமாவது சாஸ்திரம் படிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க வந்து இப்போ என்ன ஆகமம் ஃபாலோ பண்றாங்க, ஆகமங்கள்லயே நம்மளுக்கு வந்து சிவாகமங்கள், சாக்த ஆகமங்கள், அப்புறம் வைஷ்ணவ ஆகமங்கள் அப்படின்னு நமக்கு பிரிக்க முடியும். அதுல அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, அதுல ஓரளவுக்கு அதுல என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை வந்து அங்க வந்து இது பண்ணணும். சுவாமிஜி, இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த சமீப காலத்துல வந்து இந்த நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. இந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ், இந்த கோயில் இடிக்கிறது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது? ஒரு கோயில் இடிக்கிறாங்க சொல்றப்ப அதை எப்படி வந்து நம்ம தடுக்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல எப்படி அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது? முதல்ல ஒரு கோயிலில் வந்து நித்தியமா பூஜை நடக்கணும். நித்தியமாக குறைந்தது 2 நேரம் நெய்வேத்தியம் வைத்து அந்த சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணும்போது அந்த சக்தி பெருகும்.
நம்ம ஊரில் ஒரு கோயில், நம்ம இதில் வந்து தமிழில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது அப்படின்னு. அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த மூர்த்தியை வழிபடணும். ஏன்னா இந்த மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து நம்ம சாஸ்திரத்தில் அர்ச்சவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனிதர்கள் ஒரு விக்கிரகம் கொண்டு வரும்போது அதில் இறைவன் வந்து நமக்காக வந்து அங்கே இருக்கார். அதனால அந்த பக்கத்தில் உள்ள வாரத்துக்கு ஒரு தடவையாவது பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகிறது, இந்த கோயிலில் வழிபாடு செய்யறது, இதெல்லாம் நம்மளுடைய கடமை. அதை நம்ம முதல்ல செஞ்சோம்னாலே ஒரு கோயிலுக்கு கொஞ்சம் நம்ம பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாள் போய் அங்கே பூஜைகள் நடக்கின்றதா இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை அங்கே பண்ணாலே அந்த கோயிலில் அந்த மூர்த்தியோட சக்தி இன்னும் வர்த்திக்கும். அப்படி வர்த்திக்கும் போது அந்த கோயில் வந்து பிரச்சனைக்கு படும்போது அதிலிருந்து வெளிவரத்துக்கான விஷயங்களும் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கான விஷயங்களும் தானாகவே நடக்கும். அப்போது இப்போ இந்தமாரி உடைக்கிற கோயிலுங்க அந்த கோயிலெல்லாம் வந்து சக்தி இல்லையா இல்லை எப்படி? அதாவது இந்த சக்தி இருக்குது. எப்படியுமே ஒரு பிரதிஷ்டை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அங்கே சக்தி இருக்குது. ஆனால் அந்த சக்தி இருக்கக்கூடியது வந்து நமக்காகத்தான் அந்த மூர்த்தி வந்து அங்கே இருக்கின்றது. இப்போ அந்த மூர்த்தியை பாதுகாக்க வேண்டியது, அந்த மூர்த்தியை எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை, நம்ம சமுதாயத்துடைய கடமை. அதனால சக்தி ஏற்கனவே அந்த கோயிலில் இருக்குது. ஆனால் அந்த சக்தியை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, பொறுப்பு. ஏன்னா அந்த சக்தி நமக்காகத்தான் இருக்குது. அந்த சக்தி அங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அந்த சக்தி அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நமக்காக அந்த சக்தி அங்கே ஒரு அவதாரம் ரூபம் கொண்டு அங்கே தரிச்சிருக்கிறது. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், என்னை பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே? ஆமாம். அப்போ அதே மாதிரி தான் ஒரு செடி வளர்க்குறோம். ஆமாம், அந்த செடிக்கு தகுந்த பாஜாவோ இதெல்லாம் போட்டு பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. செடியை வச்சாச்சு அது பாட்டுக்கு அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் முடியாது. உண்மைதான். சுவாமிஜி, இப்போ ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்தோன்னா ஒரு டெம்பிளை வந்து ரீலோகேட் பண்ணுறது, அதாவது இங்கே மாற்றணும்னு ஒரு ரூல்ஸ் வந்துருச்சு, மாற்றணும்னு. ஸோ அதுக்கான ப்ரொசீடியர் ஏதாவது இருக்கா? நம்மளோட இந்த ஆகம ரீதிப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, அதுக்கான ஒரு ப்ரொசீடியர் இருக்கா? முதல்ல நாம் அந்த கோயில் அந்த மூர்த்திக்கிட்ட நாம் அனுமதி கேட்கணும். சரி, அனுமதி கேட்டு அந்த மூர்த்தி அனுமதி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாலாலயம் அதுக்கப்புறம் கலாவாகனம், திருப்பி அந்த மூர்த்திகளுடைய கலைகளை வந்து வேற ஒரு பிம்பத்துக்கு இறக்கிறதோ, அதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகம் ப்ரொசீடர் மாதிரியே லகுவான ஒரு கலசத்துக்குள்ள அந்த மூர்த்தி அந்த சக்தியை பாவிச்சு அதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்தை அங்கேருந்து எடுத்து புது இடங்களில் கொண்டு போய் வைத்து அங்கே திருப்பியும் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதாவது நீங்கள் இப்போ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதாவது கடவுள்கிட்ட வந்து நம்ம அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அனுமதி வாங்கினா எப்படி அதோட ப்ரொசீஜர்? நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரியும், பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது இப்பயுமே கேரளாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுவாமி கிட்ட அனுமதி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து பண்ணுவாங்க. வேறு சில இடங்களில் வந்து இந்த வெத்தலை வச்சு பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை வைத்து அவங்க அந்த கோயில் மூர்த்தி அங்கேருந்து போகணுமா இல்லையா அப்படின்றது முடிவு பண்ணுவோம். ஸோ அந்த பிரசன்னம் பார்க்குறதுல வந்து காட் கூட கம்யூனிகேட் கண்டிப்பாக கம்யூனிகேட். ஸோ அந்த பிரசனம் அந்த முத்து போட்டு அந்த சோழி போட்டு பார்ப்பாங்க, அதுதானே? அது அஷ்டமங்கல்யம் பிரசனம்னு சொல்லும் போது அதில் 8 வகையான பிரசனங்கள் வந்து ஒன்று சேரும். அதில் ஒன்று கவடி பிரசனம். கவடி, ஓகே. அந்த முத்து அப்படின்னு சொல்கிறது வந்து கவடி பிரசனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கவடி பிரசனத்தை பண்ண. ஓகே சுவாமிஜி, ஸோ நீங்கள் ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஒரு டெம்பிள் இப்படி தான் இருக்கணும், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. சரி.